காட்டு அடிவாரம் காலை 6:30 AM. மண் நனைந்திருக்குது. புல்லிலைகளில் தண்ணீர் துளிகள். கேமரா மெதுவா கீழே செல்கிறது. மணல் கீழே ஒரு உலகம். எறும்பு குடியிருப்பு, சுரங்கங்கள், சாப்பாட்டு அறைகள், ராணி மண்டபம். ராணி எறும்பு மெதுவா, மழை வரும் காலம் நெருங்குது. நம்ம சாப்பாடு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அவங்க அருகே பல எறும்புகள் தலை வணங்குறாங்க. அங்க சின்ன சின்ன எறும்புகள் பிஸியாக வேலை செய்கிறாங்க. மணி சின்ன கருப்பு எறும்பு. அம்மா, நான் வெளியே போய் புதுசா சாப்பாடு தேடிக்கொண்டு வரேன். ராணி, அது அபாயம் நிறைந்த உலகம். பாம்பு, பறவை, மனிதன் எல்லாம் அங்கிருக்காங்க. மணி, ஆனா நம்ம குடியிருப்புக்காக நான் போகணும். ராணி மெதுவா ஒப்புக்கிறா. அவனுக்கு ஒரு சிறிய பச்சை இலை தர்றா. ராணி, இது உன்னை மலையில காப்பாத்தும். எச்சரிக்கையாயிரு. நான் திரும்பி வர்றேன் அம்மா. எக்ஸ்ட். காட்டுவெளி காலை 8 மணி. சுரங்கத்திலிருந்து வெளியே வர்றான். காற்று அடிக்குது. புல்லின் உச்சியில் தண்ணீர் துளிகள் விழுது. ஒவ்வொரு அடியும் அவனுக்கு பெரிய பயணம். மணி மனசுல பேசுறான். இதுதான் வெளி உலகமா? வானம் பெரியது, நிலம் முடிவில்லாதது. ஒரு பறவை மேல பறக்குது. நிழல் விழுது. மணி உடனே ஒரு கல்லுக்கீழ ஒளிஞ்சிறான். பறவை காராராரா. பறவை விழுது உணவு தேடுது. மணி மூச்சு அடக்கி கிடக்குறான். பறவை போயதும் அவன் மெதுவா வெளியே வர்றான். மணி ஒரு பெரிய மரத்தடிக்கு போகிறான். அங்க புழுக்கள், பூச்சிகள். அவன் வழி கடினமாயிருக்கு. ஒரு பெரிய மண்டை வண்டி அவனை தள்ளுது. மண்டை வண்டி, பார் எறும்பா, என் பாதையில் நிக்காதே. மணி, மன்னிச்சு, நான் நம்ம குடியிருப்புக்காக சாப்பாடு தேடிக்கிட்டு இருக்கேன். மண்டை வண்டி புன்னகையா. நான் எனக்கு ஒரு வழி சொல்றேன். மரத்தடிக்கு பின் ஒரு நதிக்கரை இருக்கு. அதை கடந்து போனா பச்சை மலைக்கு போகலாம். ஆனா கவனமாயிரு, அங்க பாம்பு குடியிருக்கு. மணி நன்றி சொல்லிட்டு போகிறான். மணி நதிக்கரை அடைஞ்சிறான். தண்ணீர் ஓடுது. தூரத்துல பச்சை மலை தெரியுது. அவன் ஒரு பச்சை இலை பிடிச்சு அதுல ஏறுறான். அலை அவனை இழுத்துச் செல்லுது. தண்ணீரோட சத்தம், அலை சுழற்சி மணி சமநிலைய காப்பாத்துறான். விரைவா போனாச்சு. மணி துளிகள் விழுது. இலை சுழலுது. ஒரு மீன் நீர்லிருந்து பாயுது. மணி குலுங்குறான். இலை ஒரு பெரிய கல்லுக்குச் சாயி மெல்லி நின்று விடுது. மணி கைவிட்டு கரையில குதிக்கிறான். மணி மலையடியில். அங்க முழுக்கம் மனிதர்கள் போட்ட பிஸ்கட், சர்க்கரை, ரொட்டி துண்டுகள். மணி அத பார்த்து அதிசயப்படுறான். மணி, இது நம்ம குடியிருப்புக்கே போதும். அவன் சில துண்டுகளை எடுத்து சுமந்துக்கிறான். திடீர்னு ஒளி விழுது. மனிதன் வர்றான். மணி அச்சமா? மனிதன் நிக்க கூடாது. அவன் கல்லு கீழ ஒளிஞ்சிறான். பெரிய கால் அவன் பக்கம் வருகுது. காற்று சத்தம், மணல் தூசியாக பறக்குது. மணி வெளிவர்றான். மழை கொட்டுது. இடிமழக்கம். மணி வழி தவறுறான். காற்று அடிக்குது. பச்சை இலை அவன் கையிலிருந்து பறக்குது. அவன் மண்ணில் விழுந்து சளியுடன் எழுந்து நிற்கிறான். அப்போ அங்க ஒரு நெருப்போலி. ஒரு பாம்பு நெருக்கமா வருது. பாம்பு, எந்த திசையில வந்த எறும்பினி? நான் எறும்பூர் குடியிருப்பிலிருந்து வந்தேன். சாப்பாடு தேடிக்கிட்டேன். பாம்பு சிரிச்சு, நீதான் என் சாப்பாடு. மணி பின் போகிறான். திடீர்னு மின்னல் பிரகாசம். பாம்பு அடிக்கப் போற நேரத்துல காற்று வேகமா அடிச்சு ஒரு இலை பாம்பின் கண்மேல விழுது. மணி ஓடுறான். மணி மழையில நனைந்தபடி ஓடிக்கிட்டு இருக்கிறான். பாம்பு பின் பக்கம் இன்னும் தேடிக்கிட்டு வருது. அவன் ஒரு வேர்க்கடலை தோல் பார்த்து அதுக்குள்ள நுழைஞ்சிறான். பாம்பு வாசப் பார்க்குது, ஆனா கண்டுபிடிக்க முடியாது. இப்ப ராத்திரி போயட்டும், நாளைக்கு திரும்பலாம். சூரியன் உதயமாயிருக்கு. காற்று அமைதியா. மணி தன் இலை எடுத்து மீண்டும் பயணம் தொடங்குறான். மணலில் ஒரு பெரிய வண்டி சவுண்டு கேட்குது. மனிதன் சைக்கிள் ஓட்டி வருது. அவன் கால் கீழே விழுந்து விடாம தப்புறான். மணி மனசுல அபாயம்தான், ஆனா நம்ம எறும்பூர் நினைச்சா பயமில்லை. மணி குடியிருப்பு கிட்ட வந்துருச்சு. ஆனா சுரங்க வாயில் அடைஞ்சு போயிருக்கு. மழை மணல் கூச்சிருச்சு. அவன் தன்னால முடிந்ததை எடுத்து தள்ளி சிறிய ஓட்டை தோன்றான். அந்த ஓட்டைக்குள்ள கையையும் கால்களை நுழைஞ்சு, அம்மா, நான் வந்துட்டேன். அவன் குரல் கேட்டு தோண்டி அவனை இழுத்து கொண்டு வராங்க. மணி சாப்பாட்டு துண்டுகளை ராணி முன் வைக்கிறான். மணி, இதெல்லாம் மனிதர்கள் போட்டது. பச்சை மலை பக்கம் நிறைய இருக்கு. ராணி பெருமையோட, நீ காப்பாத்திட்டே. மணிதான் நம்ம வீரன். அவங்க அவனை எறும்பூர் காவலன்னு அறிவிக்கிறா. எல்லா எறும்புகளும் குரல் கொடுக்கறாங்க. எறும்புகள், மணி மணி மணி. மணி புன்னகையோட தன் தோழி எழுதிட்டு ராணி முன்னே வைக்கிறான். மழை நிற்குது. வானம் ஆரஞ்சு நிறம்.
மணி வெளியே வந்து வானத்தை நோக்குறான். காற்று மெதுவா அடிக்குது. மணி மனசுல சின்னவன் ஆனாலும் பெரிய கனவோட வாழ்றவன்தான் வீரன். கேமரா மெதுவா மேலே பறக்குது. எறும்பூரின் முழு காட்சி. சுரங்கங்கள் பிரகாசிக்குது. பின்னணியில் மென்மையான இசை.